وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த ஜும்மாவிலே ஒன்று கூடியிருக்கிறோம். சஃபர் மாதத்தினுடைய கடைசியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். அது அவர்களுடைய இறுதி யாத்திரைக்கு கொண்டு சென்று போனது. அப்படிப்பட்ட நோயாக அது இருந்தது. அவர்களுடைய இறுதி நாட்கள் என்பது மனித சமுதாயத்திற்கு மறக்க முடியாத நாட்கள். வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட நாட்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ மகான்கள், எத்தனையோ தத்துவ அறிஞர்கள், இப்படி எத்தனையோ பேர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார்கள். அவர்களுடைய இறுதி நாட்கள் என்று சொல்ல போனால் ஒன்றுமே இருக்காது. அவர்கள் திடீரென்று இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றிருக்கலாம், அல்லது பல நாட்கள் படுக்கையிலே கிடந்து அவர்கள் பிரிந்து சென்றிருக்கலாம். ஆனால் சமுதாயத்திற்கு என்ன பலன் கிடைத்தது என்றால் ஒன்றுமே கிடையாது என்று சொல்லலாம். ஆனால் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாட்கள் என்பது மனித சமுதாயத்துக்கு பயன்மிகுந்த நாட்களாக இருந்தது. பல்வேறு சம்பவங்கள் அவர்களுடைய இறுதி நாட்களிலே நடந்தன. பல்வேறு அறிவுரைகளை அவர்கள் தம்முடைய இறுதி மூச்சின் போது சொன்னார்கள். அதெல்லாம் மனித சமுதாயத்திற்கு மகத்தான படிப்பினையையும் பாடங்களையும் தந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே ஒரு சின்ன நிகழ்வை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். அதிலிருந்து நாம் பல்வேறு பாடங்களையும் படிப்பினையையும் பெற வேண்டி இருக்கிறது. அது என்னன்னு பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தம்முடைய இறுதி காலகட்டத்திலே ஒரு உரையை நிகழ்த்துகிறார்கள். என்ன உரை? அந்த உரையிலே குறிப்பிடுகிறார்கள், இன்னல்லாஹ ஹய்யர அபதன் பைன துன்யா ஓ பைனமா இந்தல்லாஹ். அல்லாஹ் ஒரு அடியாருக்கு தன்னிடம் உள்ளது வேண்டுமா அல்லது இந்த உலகம் வேண்டுமா என்பதை தேர்வு செய்ததற்கான சுதந்திரத்தை வழங்கியுள்ளான். ஃபக்தாரமா இந்தல்லாஹ், அந்த அடியார் அல்லாவிடம் உள்ளதை தேர்வு செய்து கொண்டார் அப்படின்னு தம்முடைய உரையில் சொல்றாங்க. இது சொன்ன மாத்திரத்தில் அங்கிருந்த அபூபக்கர் சித்திக், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உற்ற நண்பர், அவர்கள் அழுகிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இந்த அபூபக்கர் எதற்காக அழுகிறார்? அப்படி என்ன அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, அல்லாஹ் ஒரு அடியாருக்கு தன்னிடம் உள்ளது வேண்டுமா இந்த உலகம் வேண்டுமா என்பதை தேர்வு செய்வதற்கு ஒரு சுதந்திரத்தை வழங்கி இருக்கிறான். அந்த அடியார் தன்னிடம் உள்ளதை, அதாவது அல்லாஹ்விடம் உள்ளதை அவர் தேர்வு செய்து கொண்டார். இதைத்தானே சொல்லியிருக்கிறாங்க. இதற்காக இந்த அபூபக்கர் ஏன் அழ வேண்டும் என்று நான் என்னுடைய மனதிலே சொல்லிக் கொண்டேன். சொல்வது யார்? அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது, அந்த அடியார் வேறு யாரும் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று. இறை தூதருடைய இறுதி கட்டம் நெருங்கிவிட்டது என்பதற்கான சமிஞ்சை தான் இது. அபூபக்கர் எங்களிடையே சிறந்த அறிவு படைத்தவர். அவர் இதனை சரியாக புரிந்து கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரிவு தாங்காமல் தம்மை விட்டு பிரிந்து சென்று விடுவார்களோ என்ற அந்த ஏக்கத்திலே அவர்கள் அழுகிறார்கள் என்பதை நான் பிறகுதான் தெரிந்து கொண்டேன் என்று அபூபக்கர், அந்த அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த உரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொன்றையும் சொன்னாங்க, அபூபக்கரே நீங்க அழாதீங்க, மனிதர்களிலேயே நட்பாலும் பொருளாலும் எனக்கு மிகவும் பேர் உதவியாக இருந்தவர் நீங்கள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹாபாக்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க, அவர்களிலெல்லாம் எனக்கு நட்பாலும் செல்வத்தாலும் மிகவும் பேர் உதவியாக இருந்தவர் அபூபக்கர் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு இன்னொன்றையும் சொன்னார்கள், வலவ் குந்து முத்தஹிதன் ஹலீல மின் உம்மதி லத்தஹத்து அபூபக்கர ஹலீலா. இந்த சமுதாயத்திலே நான் உற்ற நண்பர் ஒருவரை எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அபூபக்கரை நான் உற்ற நண்பராக எடுத்துக்கொண்டிருப்பேன். ஆனால் வலாக்கின் உஹ்வத்துல் இஸ்லாமி ஓ மவத்தா, ஆனால் இஸ்லாம் என்ற அடிப்படையிலான சகோதரத்துவம், நேசபாசம் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது இந்த மார்க்கத்தில். அதனால் நான் அதை கைவிட்டு விட்டேன். அப்படி ஒருவரை நான் இறை நேச, என்னுடைய நேசராக, என்னுடைய உற்ற நண்பராக, அது ஹலீலுக்கு பெரிய அர்த்தம் இருக்கிறது. அல்லாஹ் இப்ராஹிமை ஹலீல் என்று எடுத்துக்கொண்டதாக திருக்குரானில் சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒருவரை ஹலீலாக நான் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அபூபக்கரை எடுத்துக்கொண்டிருப்பேன். ஆனால் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் இங்கே எல்லோரும் சமம், சகோதரர்கள், நேசபாசத்துக்கு உரியவர்கள் என்பதனால் நான் அதை கைவிட்டு விட்டேன் என்று
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, லா யப்கியன்ன ஃபில் மஸ்ஜிதி பாபுன் இல்லா சுத்த இல்லா பாபு அபீபக்கர். இந்த பள்ளிவாசலில் நான் என்னுடைய வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கு வருவதற்காக பல்வேறு வாசல்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு வாசலுக்கும் ஒரு பேர் இருக்குது. இந்த வாசல்கள் அனைத்தையும் நீங்கள் மூடிவிடுங்கள், அபூபக்கருடைய வாசலை தவிர அப்படின்னு சொன்னாங்க. இந்த செய்தி சஹீஹுல் புகாரி மற்றும் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ ஒரு நிகழ்வு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. இதை நான் உங்களுக்கு முன்வைத்தாச்சு. இப்போ இது நமக்கு எவ்வளோ பெரிய படிப்பினையும் பாடத்தையும் தந்து கொண்டிருக்கிறது, அதை இப்போ நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஹதீஸ் இந்த உலகத்தினுடைய யதார்த்தம் என்ன, மறுமையினுடைய பெருமதி என்ன என்பதை விளங்கிக் கொள்வதற்கான வாயிலை இந்த ஹதீஸ் நமக்கு திறந்து விடுகிறது. அப்படி ஒரு மகத்தான ஹதீஸ் தான் இது. இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதே நேரத்தில் மறுமையை நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மறுமையினுடைய பெருமதியையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவன்தான் ஒரு உண்மையான மூமின், முஸ்லிம். அதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. அதற்கான வாசலை இந்த ஹதீஸ் நமக்கு திறந்து வைக்கிறது. புரிஞ்சுக்கிடுங்கடா, நீங்க எந்த உலகத்தில் இருக்கிறீங்க, நீங்க எந்த மறுமையை ஏற்றிருக்கிறீங்க, இதனுடைய யதார்த்தம் உங்களுக்கு புரிய வர வேண்டும், புரிந்து கொள்ளுங்கள் என்று அதற்கான வாசலை இந்த ஹதீஸ் திறந்து விட்டிருக்கிறார். இந்த உலகத்தினுடைய யதார்த்தம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை தேர்வு செய்வதை கைவிட்டு விட்டார்கள். ஏன் கைவிட்டாங்க? அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருந்தான். இந்த உலகம் வேண்டுமா, என்னிடம் இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்துகள், மதிப்புகள், அந்த பாக்கியங்கள் அது வேண்டுமா? இந்த உலகத்தில் எவ்வளவோ பாக்கியங்கள் இருக்கின்றன, மறுக்க முடியாது. எது வேணும்? தேர்வு செய்யக்கூடிய உரிமையை நான் உங்களுக்கு தந்துவிட்டேன் என்று அல்லாஹ் சொல்லும்போது இந்த உலகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைவிட்டார்கள். எதற்காக? இங்கதான் இந்த ஹதீஸ் நம்மளுடைய உள்ளத்தை உருக்குகிறது, நம்மளுடைய உணர்வுகளை இந்த ஹதீஸ் தட்டி எழுப்புகிறது. ஒரு மூமின் இந்த உலகத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யஅலமு அன்னமல் ஹயாத்துத் துன்யா லஇபு வ லஹூன். நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே அது வீணும் விளையாட்டுமாகும். அது மட்டுமல்ல, வஸீனத்துன், அது கவர்ச்சியாகும். அப்படித்தானே நம்ம பார்க்கிறோம். இந்த மூணுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்கிறதா? இந்த உலகம் வீணு கிடையாது, விளையாட்டு கிடையாது, கவர்ச்சி கிடையாது அப்படின்னு யாராவது சொல்ல வருவாங்களா? யதார்த்தம் அதுதான். இந்த உலகம் என்பது வீண் விளையாட்டு, கவர்ச்சி, மனிதனை அப்படியே கவர்ந்து இழுக்கிறது. எவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்துடைய கவர்ச்சி அவனையும் என்ன செய்கிறது? தட்டி எழுப்புகிறது, இல்லையா? இந்த உலகம் வீண் விளையாட்டு, அதுதான் மிகைத்திருக்கிறது. இன்றைக்கு செல்போனை வச்சுக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நம்ம விளையாடி கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய நேரங்கள் எப்படி கழிந்து கொண்டிருக்கின்றன? வீணிலும் விளையாட்டில். இந்த துன்யா அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதோடு அல்லாஹ் நிறுத்திக் கொள்ளவில்லை. ஒ தஃபாகுரும் பைனக்கும்,
ஒருவரை ஒருவர் பெருமை அடிப்பது. நான் உன்னை விட நான் பெரிய பெரிய வீடுகளை கட்டி இருக்கிறேன், நீ என்ன செஞ்சிருக்கிற? நீ நான் ஒருவர் பெருமை அடிப்பது. இதுதான் அங்க நீ என்ன போட்டிருக்கிற, நான் எவ்வளவு துணிமணிகளை நீ என்ன வாங்கி வச்சிருக்கிற, இதை பார், அதை பார் என்று ஒருவரை ஒருவர் பெருமை அடிப்பது. அதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை அல்லாஹ். அது மட்டுமா, இந்த உலகம் என்பது செல்வங்களையும் பிள்ளைகளையும் பெருக்கிக் கொள்வதுமாகும். இந்த உலகத்தில் அதுதான் நடக்குது. பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? பெற்றுக்கொண்டே போறாங்க, செல்வங்களையும் பெருக்கிக் கொண்டே போறாங்க. இதுதான் இந்த உலகம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு இதற்கு ஒரு உதாரணத்தையும் கொடுக்கிறான். கமஸலி கைஸின். இதற்கு உதாரணம் தெரியுமா? இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்துக்கு உதாரணம் என்ன தெரியுமா? அது பெருமழையை போன்றது. அந்த மழை என்ன செய்கிறது? பெய்யும் போது விவசாயிகளுக்கு அது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. விவசாயிகள் என்ன செய்கிறாங்க? ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க மழை பெய்யும் போது. அந்த விவசாயிகளை அந்த அவர்களுடைய விளை நிலங்களில் உள்ள அந்த விளைச்சல்கள் சந்தோஷத்தை கொடுக்கிறார். மழை பொழிந்த உடனே அவங்களுக்கு செழிப்பு வந்துடுது. இதை தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், நடந்து போச்சு, பச்சை பசேல் என்று நம்மளுடைய பகுதி இருக்கிறது, நம்மளுடைய வயல் இருக்கிறது, நம்மளுடைய தோப்பு துறவு இருக்கிறது என்று அவன் என்ன செய்கிறான்? சந்தோஷப்படுகிறான். சும்மா யஹீஜ், பிறகு அது காய்ந்து விடுகிறது. திடீர்னு என்ன ஆச்சு? அவன் சந்தோஷப்பட்டதுக்கு நேர் மாறாக நடந்து போய் விடுகிறது. எல்லாமே காஞ்சு போயிடுது, பட்டு போய் விடுகிறது. ஃபதராஹு முஸ்ஃபர்ரன் சும்ம யகூனு ஹுதாமா. பிறகு அவன் பார்க்கிறான், அது மஞ்சளித்து போவதையும் அது பதராக ஆகிவிடுவதையும் அவன் காண்கிறான். இது மாதிரிதாங்க இந்த உலகம். இந்த உலகம் நீடித்து நிற்கக்கூடியது கிடையாது. அப்படியே மழையில் எப்படி இந்த பூமி செழித்து வளர்கிறதோ, பச்சை பசேல் என்று மனிதர்களை கவர்கின்ற வகையில் இது வருகிறதோ, பிறகு எப்படி அது கொஞ்ச நாளைக்கு பிறகு அது காய்ந்து விடுகிறதோ, அது மாதிரி தான் இந்த உலகம் என்று அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஒஃபில் ஆஹிரத்தி, ஆனால் மறுமையிலோ அதாபுன் ஷதீத், கடுமையான வேதனை இருக்கிறது. ஓ மக்ஃபிரத்தும் மினல்லாஹி வ ரிதுவான், அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் திருப்தியும் இருக்கிறது. எங்கே? மறுமையில். ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாவுல் குரூர், இந்த உலக வாழ்க்கை என்பது ஏமாற்று சாதனமே அன்றி வேறில்லை அப்படின்னு அந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறான். சூரத்துல் ஹதீத் 57வது அத்தியாயத்தில் இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தை அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இந்த உலகத்தை தவிர்த்தார்கள் என்று நமக்கு விளங்குகிறதா? ஏன் இந்த உலகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்யவில்லை என்பது நமக்கு புரிகிறதா? இதுதான் உலகத்தினுடைய யதார்த்தம். மறுமையினுடைய யதார்த்தம் என்ன? மறுமையினுடைய யதார்த்தத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் இருக்கின்ற அந்த பாக்கியங்களை தேர்வு செய்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்விடம் இருக்கின்றது தான் சிறந்தது, நிலையானது. என்ன அல்லாஹ் சொல்கிறான்? ஒமா ஊதீது மின் ஷைஇன் ஃபமதாஉல் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்தில் உங்களுக்கு என்னென்ன தரப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் இந்த உலக வாழ்க்கையினுடைய அற்ப இன்பங்கள். அல்லாஹ் சொல்றான், நீ வச்சிருக்கலாம் பெரிய பெரிய
மாடான மாளிகையை வச்சிருக்கலாம், நிறைய ஆபரணங்களை நீ வச்சிருக்கலாம், தங்கங்களை நீங்க திரட்டி வச்சிருக்கலாம், மிகப்பெரிய சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்கலாம், பட்டங்களையும் பதவிகளையும் நீங்கள் சேகரித்து வைத்திருக்கலாம். இன்னும் என்னென்ன குடும்பம், கோத்திரம், நண்பர்கள், இந்த உலகத்தில் நீங்கள் எதை எதையெல்லாமோ நீங்கள் திரட்டி வைத்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் என்ன? இந்த உலக வாழ்க்கையின் அற்ப இன்பங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒமா ஊத்தித்து மின் ஷையின். இந்த உலகத்தில் நீங்கள் என்ன கொடுக்கப்பட்டாலும் அது ஃபமதாஉல் ஹயாத்து துன்யா, இவ்வுலக வாழ்க்கையினுடைய அற்ப இன்பமாகும். வஸீனத்துஹா, இந்த உலக வாழ்க்கையினுடைய கவர்ச்சி அப்படியே உங்களை சூண்டி இழுக்குது. அதனால அந்த மோகத்தில் இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? கட்டுண்டு கிடக்கிறீங்க, அதுல இருந்து வெளியே வரமாட்டேங்கிறீங்க. ஏன்? அது உங்களை கவர்ந்து இருக்கிறது. ஒமா இந்தல்லாஹி கைரும் வ அபகா, ஆனால் அல்லாஹ்விடம் இருக்கிறதே அதுதான் சிறந்ததும் நிலையானதுமாகும். அஃபலா தஅகிலூன், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான் சூரத்துல் கஸஸ் 28வது அத்தியாயத்தில். இப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்விடம் அல்லாஹ்விடம் உள்ளது இருக்கிறதே அது என்னவா? ரெண்டு விஷயத்தை சொல்றா, கைரும் வ அபகா, சிறந்ததும் நிலையானதுமாகும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ரெண்டு வார்த்தையை நாம சிந்திச்சு பார்க்கணும். இந்த துன்யா உங்களுக்கு என்ன தந்தாலும் சரி, அது அடிப்படையில் சிறந்ததே கிடையாது. இந்த துன்யாவினுடைய வாழ்க்கை உங்களுக்கு எவ்வளவு காலகட்டம் நீடித்திருந்தாலும் சரி, அது நிரந்தரமானது கிடையாது. நான் பாருங்க, 120 வயசு வரைக்கும் இன்னைக்கும் நான் கெத்தா இருக்கிறேன் சொல்லிக்கிட்டு நீங்க தெரிய முடியுமா? இன்னைக்கும் நான் 70 வயசு கெத்தா இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் இருமாப்பில் இருக்க முடியுமா? எத்தனை வயதுகள் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. ஆனால் அல்லாஹ்விடம் இருக்கிறதே அதுதான் நிரந்தரமானதும் காலகட்டத்தில் அது நிலையானதும் ஆகும். பல்வேறு காலகட்டங்களுக்கு என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடியதாக, அதுக்கு அளவே கிடையாது. இந்த துன்யா உங்களுக்கு தந்திருக்கக்கூடியது, உங்களுக்கு என்ன தருகிறதோ அதை அப்படியே என்ன செஞ்சிடும்? எடுத்துரும். இந்த துன்யா உங்களுக்கு எதை கொடுக்கிறதோ அதை அப்படியே உங்களிடமிருந்து பறித்து விடும். அதான் யதார்த்தம். அதை நாம புரியணும். இந்த துன்யா உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரலாம், பிறகு அது உங்களிடமிருந்து பறிச்சு கடைசி வரைக்கும் அந்த ஆரோக்கியம் நிலைத்திருக்கு நினைக்கிறீங்களா? இல்லை. உங்களுக்கு இப்போ கொடுக்கும், பிறகு உங்களிடமிருந்து அது அதனை பறித்து விடும். உங்களுக்கு இந்த துன்யா செல்வங்களை தரலாம், ஆனால் பிறகு அதை விட்டு நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? போய்விடுவீங்க. அதை விட்டு போட்டுட்டு அம்போன விட்டு போட்டுட்டு அப்படியே என்ன செஞ்சிருவீங்க? இந்த துன்யா விட்டுட்டு நீங்க போயிருவீங்க. இந்த துன்யா உங்களுக்கு நல்ல கட்டுடலை தரலாம், இளமையை தரலாம், ஆனால் அந்த இளமை நீடித்திருக்காது. அந்த இளமையை இந்த துன்யாவே உங்களிடமிருந்து என்ன செஞ்சிடும்? பறிச்சு. இந்த துன்யா உங்களுக்கு நண்பர்களை தரலாம், நேசர்களை கொடுக்கலாம், பிரியமானவர்களை இந்த துன்யா உங்களுக்கு வழங்கலாம். ஆனால் என்ன நடக்கும்? உங்களை விட்டு அவங்க போயிடுவாங்க, அல்லது அவங்கள விட்டு நீங்க போயிடுவீங்க. இதுதான் யதார்த்தம். ஆனால் அல்லாஹ்விடம் இருக்கின்றதே அது நீங்கா நிலை பெற்று இருக்கக்கூடியது. அதனால் தான் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், மா இந்தல்லாஹி யன்ஃபது வ மா இந்தல்லாஹி பாக்கின். அல்லாஹ்விடம் மா இந்தக்கும் யன்ஃபது
உங்களிடம் இருக்கின்றதே அதெல்லாம் தீர்ந்து போய்விடும். ஆனால் அல்லாஹ்விடம் இருக்கின்றதே அதெல்லாம் நிலைத்து நிற்கக்கூடியது. சூரத்து நஹல் 16வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உங்களுடைய வாழ்நாள்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீடித்திருக்குமா? உங்களுடைய வாழ்நாள்கள் நீடித்திருக்குமா? 120 வயசு வரைக்கும் சொல்றீங்களே, அப்படியே நீங்க போய்கிட்டே இருப்பீங்களா? 200 300 அப்படின்னு போய்கிட்டே இருப்பீங்களா? அதே போல நீங்கள் வசிக்கின்ற உங்களுக்கு பிரியமான வீடுகள் நிரந்தரமா? உங்களுடைய சொகுசான வாகனங்கள் அது நீடித்திருக்குமா? நீங்கள் விரும்புகின்ற உங்களுடைய குடும்பம் அது நிலையானதா? நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய செல்வங்கள் அது நிரந்தரமானதா? நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய செல்வாக்குகள், பதவிகள் அதாவது நிரந்தரமா? அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆரோக்கியம் அதாவது நிரந்தரமா? சிந்திச்சு பார்க்க வேண்டும். இவை எல்லாமே நிலையாமை, இவை எல்லாமே நிலைத்து நிற்கக்கூடியவை அல்ல. இவை எல்லாமே சீக்கிரம் சென்று விடக்கூடியவை. அதில் யாருக்கும் எந்த சந்தேகம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஆதமுடைய மகன் என்னுடைய செல்வம் என்னுடைய செல்வம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். மாலி மாலி என்று சொல்லுகிறார். இது என்னுடைய செல்வம், இது என்னுடைய செல்வம், இது வீடு என்னுடையது, இது என்னுடைய சொத்து, பிள்ளைகள் என்னுடைய செல்வங்கள், அது அது என்னுடைய சொத்து, இது அது என்னுடைய சொத்து, இந்த அங்கே ஒன்று வாங்கி போட்டிருக்கேன், இந்த அங்கே ஒன்று திரட்டி வச்சிருக்கிறேன். இப்படி இந்த உலகத்தில் உள்ளதை என்னுடையது, என்னுடைய செல்வம், என்னுடைய செல்வம் என்று மனிதன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். மனிதா, உன்னுடைய செல்வம் என்பது என்ன? நீ உண்டு கழித்தது, உடுத்து கிழித்தது, நாளை மறுமைக்காக நீ சேகரித்து வைத்தது, இவற்றை தவிர உன்னுடைய செல்வம் என்று என்ன இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, உன்னுடைய செல்வம்ங்கிறது நீ வசிச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. பெரிய பெரிய வீடை கட்டினியா, வசிச்சுக்கிட்டு இருக்கிறியா, முடிஞ்சு போச்சு. அங்கங்கே சொத்தை வாங்கி போட்டுருக்கிறியா, அனுபவிக்கிறியா, முடிஞ்சு போச்சு. பிள்ளைகளா சந்தோஷப்பட்டுக்கிட்டியா, முடிஞ்சு போச்சு. அல்லது விதவிதமான ஆடைகளை நீ போட்டு கொண்டிருக்கிறியா, முடிஞ்சு போச்சு, அனுபவிச்சாச்சு, முடிஞ்சாச்சு. ஆனால் நாளை மறுமைக்காக நீ எதை திரட்டி வைத்திருக்கிறாயோ அதுதான் உன்னுடைய செல்வம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக நாம் இங்கே யோசிக்க வேண்டிய விஷயம் என்று ஒன்று இருக்கிறது. என்னுடைய அடுத்த உரையில் நான் சொல்லி அதை முடித்துக் கொள்வேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். இஸ்லாம் இந்த உலகத்தை கைவிடச் சொல்கிறதா? அதை தான் இப்போ நாம் யோசித்து பார்க்கணும். இந்த உலகம்லாம் வேண்டாங்க, உலகத்தை விட்டு திறந்து அப்படியே நீங்கள் துறவியாக மாறிடுங்க என்று சொல்கிறதா இஸ்லாம்? இல்லை. ஆனால் ஆபத்தான விஷயம் என்ன தெரியுமா? நம்முடைய உள்ளத்தில் இந்த உலகமே குடிகொண்டு விடுவது தான். அதான் ஆபத்து. இந்த உலகம்தான் பெரிது அப்படின்னு நாம நினைப்பது தான் ஆபத்து. இந்த உலகத்தை முழுவதுமாக கைவிடச் சொல்லவில்லை, தலைமுழுகச் சொல்லவில்லை இஸ்லாம். உன்னிடத்தில் செல்வம் இருக்கலாம், ஆனால் அது உன்னுடைய உள்ளத்தில் இருக்கணும். உன்னிடத்தில் வசதி இருக்கலாம், அது உன்னுடைய உள்ளத்தில் இருக்கணும். உன்னிடத்தில் அழகான வீடு இருக்கலாம், ஆனால் அந்த வீடு
அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பதை விடவும் பிரியமானதாக இருக்கக்கூடாது. அதே போல உங்களிடத்தில் வியாபாரம் இருக்கலாம், இன்ன பிற தொழில்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய தொழில்களுக்காக மார்க்கத்தை நீங்க வித்துறக்கூடாது. அதுதான் முக்கியம். நீங்க மார்க்கத்தை வித்துறக்கூடாது. அப்ப பிரச்சனை என்ன? இந்த உலகத்தில் நீங்க என்ன என்ன பெற்றுக்கொள்கிறீர்களோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதுதான் பிரச்சனை. விஷயம் அங்கதான் இருக்குது. இந்த உலகத்தை நீங்க எப்படி அமைத்துக் கொள்ள போகிறீர்கள், இந்த உலகத்தினுடைய இன்பங்களை எப்படி அமைத்துக் கொள்ள போகிறீர்கள், அதுதான் பிரச்சனை. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ன துன்யா ஹுல்வத்துன் ஹதிரா, இந்த உலகம் இருக்கிறதே அது இனிப்பானதும் பசுமையானதும் ஆகும். வ இன்னல்லாஹ முஸ்தக்லிஃபக்கும் ஃபீஹா, அல்லாஹ் அதிலே உங்களை பிரதிநிதிகளாக ஆக்கியிருக்கிறார். இந்த இனிப்பான இந்த பசுமையான இந்த உலகத்தினுடைய இன்பங்களுக்கு அப்படி ஒரு சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இலக்கியமாக சொல்றாங்க, இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் என்பது பசுமையானது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்ன வேணாலும் அந்த அர்த்தத்தை எடுத்துக்கலாம். அப்படியே மக்கள் அது என்ன செய்யும்? கவர்ந்து இழுக்கும். இனிப்பானது, எல்லோரும் அதை பெற வேண்டும் என்று நினைப்பாங்க. அல்லாஹ் உங்களுக்கு இந்த உலகத்தில் பிரதிநிதிகளாக ஆக்கி வைத்திருக்கிறான். என்ன செய்யறாம? ஃபயன்துரு கைஃப தஅமலூன், இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறான். அதான் மேல நான் சொன்னேன்ல, வீடு இருக்கலாம், ஆனால் இறை வழிபாட்டை விட நேசமானதாக அந்த வீடு மாறிவிடக்கூடாது. வியாபாரம் இருக்கலாம், இன்ன பிற தொழில்கள் இருக்கலாம், ஆனால் அதற்காக நீங்கள் தீன வித்தரக்கூடாது. ஒரு விலையை பேசி மார்க்கத்தை நீங்க வித்தரக்கூடாது. அதுதான் இங்கு நாம் பார்க்க வேண்டியது. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க இந்த உலகத்தில் எப்படி செயல்பட போகிறீர்கள் என்பதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே ஃபத்தக்கு துன்யா வத்தக்கு நிசா, எனவே நீங்கள் இந்த உலகத்தை பயந்து கொள்ளுங்கள், பெண்கள் விஷயத்திலும் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏன்? ஃபைன்னா அவ்வல ஃபித்னத்தி பனி இஸ்ராயில் கானத்து ஃபின்னிசா, பனி இஸ்ரவேலர்களில் நடந்த முதல் குழப்பம் பெண்களால் தான் ஏற்பட்டது. அதனால் பெண்கள் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுதான் நாம் இங்கே யோசிக்க வேண்டிய விஷயம். பிறகு இந்த ஹதீஸ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பை எடுத்து சொல்கிறது. அதை நம்ம இன்னொரு நேரத்தில் நம்ம விவாதிப்போம். எனவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்து சொல்கிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்ம அனைவருக்கும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற அந்த காலம் வரை இந்த உலகத்தை விட மறு உலகத்துக்கு முன்னுரிமை தரக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒரு சின்ன அறிவிப்பு. நம்ம தொழுகை முடிஞ்சு வசூல் பண்ணுறோம். சில பேர் என்ன செய்கிறாங்க? கையில் இருக்கிறத அப்படியே போட்டுட்டு போகிறாங்க. சில பேர் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்காக ஒரு வசதியை நாம் என்ன செஞ்சுருக்கிறோம்? வெளியே ஏற்படுத்தி வச்சுருக்கிறோம். அதை ஜிபே பண்ணுவதற்கான அந்த கோடு நம்பரை அதை நாம் என்ன செஞ்சுருக்கிறோம்? வெளியே போட்டிருக்கிறோம். ஜிபே பண்ணக்கூடியவர்கள் என்ன செய்யலாம்? அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர்.